வணக்க மக்களை, சட்டமன்ற கிடைக்கப்பட்ட மிக முக்கியமான தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறதா? யார் அந்த கருப்பு ஆடா? எடப்பாடி பழனிசாமிக்கு போன ரிப்போர்ட் என்ன? நள்ளிரவில் பறந்த கடைசி ஃபோன் காலம். வாங்க வீடியோவை முழுமாக்கலாம். அதாவது தமிழகத்தில் வரக்கூடிய இந்த 2026 சட்டமன்ற தேர்தலானது இன்று நடைபெறும் நிலையில் தான் அனைத்து தொகுதியிலும் ஒரே கட்டமாக நடைபெறும் என்பதை தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறதா. இந்த வகையில் தான் இன்று நடைபெறவுள்ள இந்த சட்டமன்ற தேர்தல் என்பது கண்டிப்பாக தமிழகத்திலே எழக்கூடிய ஒரு புதிய மாற்றத்திற்கான கண்டிப்பாக ஒரு சட்டமன்ற தேர்தலாகத்தான் தமிழகத்திலே அமையும் என்று மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். அந்த வகையில் தான் ஸ்டாலின் பாணியிலே சொல்லப்போனால் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தனது மாவட்ட செயலாளருக்கும் அமைச்சர் பதவி குறித்த ஒரு அதிரடி எச்சரிக்கை விடுத்திருக்கிறாரா. அதே போலதான் வாக்குப்பதிவிற்கு இன்னும் சில மணி நேரங்கள் உள்ள நிலையில்தான் எடப்பாடியின் இந்த கடைசி நிமிடம் அதிர்ச்சி என்னவென்றால் அதிமுக வட்டாரத்திலே ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இது குறித்து செய்திகள் வெளியானது என்னவென்றால் சமீபத்தில் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் முக்கிய உத்தரவு ஒன்றை தன்னுடைய கட்சி நிர்வாகிகளுக்கு பிறத்திருக்கிறார் என்றுதான் கூறப்படும். அதில் அவர் கூறியதாவது, திமுக மட்டுமல்ல, நம்மளுடைய கூட்டணியிலும் போட்டியிடும் கட்சிகள் கண்டிப்பாக கட்சிகளின் வெற்றிக்காகவும் நாம் எல்லாம் கண்டிப்பாக உழைக்க வேண்டும் என்று தொண்டர்களுக்கு வேண்டுகோள் விடுத்திருக்கிறார் ஸ்டாலின் அவர்கள். அவர்கள் ஜெயித்தால் கண்டிப்பாக தான் 200 இடங்கள் என்பது வெற்றி என்கிற இலக்கை நாம் அடையும் என்பதை திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார். அது மட்டுமின்றி ஸ்டாலின் தந்த அட்வைஸ் என்னவென்றால், தோழமை கட்சிகள் மீது எந்த ஒரு கருத்து வேறுபாடுகளும் கூடாது. தோழமை கட்சிகள் தோற்றால் அந்த தோல்வி கண்டிப்பாக அக்கட்சிக்கான தோல்வி மட்டுமல்ல, திமுகவின் தோல்வி என்பதற்கான ஒரு எடுத்துக்காட்டாக நிலவுகிறதா. அது மட்டுமின்றி திமுகவின் மாவட்ட செயலாளர்களெல்லாம் மாவட்ட பொறுப்பாளர்களுக்கும் ஏற்கனவே உத்தரவிட்டிருக்கிறார் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள். இந்நிலையில் தான் ஸ்டாலின் பாணியில் நேற்று முதல் அதிமுகவின் மாவட்ட செயலாளர் ஒவ்வொருவராக தொடர்பு கொண்டு கடைசியாக எச்சரிக்கப்பட்ட கொடுத்து வருகிறார் அதிமுகவின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அனைத்து மாவட்ட செயலாளருக்கும் உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறார். அது மட்டுமின்றி மாவட்ட செயலாளர் தொடர்பு கொண்டு பேசிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள், இந்த முறை ஆட்சியை கைப்பற்ற வேண்டிய கூடுதல் கட்டாயத்தில் நாம் இருக்கோம். என்னை விட உங்களுக்கு அதிகம் தெரியும். ஒவ்வொரு மாவட்டத்திலும் உள்ள அனைத்து தொகுதிகளும் அதிமுக கண்டிப்பாக போட்டியிட்டு வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் ஒரு குறிக்கோளாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று எடப்பாடி தெரிவித்திருக்கிறார். மாவட்டம் வாரியாக கூட்டணி கட்சிகளை பிரித்து கொடுத்திருக்கிறோம். ஆனால் மாவட்டத்தில் அதிமுக போட்டியிடும் தொகுதியில் மட்டும்தான் மாவட்ட செயலாளரும் பொறுப்பாளரும் கவனம் செலுத்துவதாகவும், கூட்டணி கட்சிகள் போட்டியிடும் தொகுதியில் கவனம் செலுத்தவில்லை என்று அவர் புகார் ஒன்று அளித்திருக்கிறார். இந்த வகையில்தான் கூட்டணி கட்சிகள் தோற்று போனால் அது எதிரிகளுக்கு துரோகிகளுக்கும் தான் வெற்றி கொடுக்கும். எதிரிகள் ஜெயித்தால் அது நமக்கு பின்னடைவு தானே. அதனால்தான் கூட்டணி கட்சிகளையும் நாம் கண்டிப்பாக ஜெயிக்க வையுங்கள். அந்த வகையில் உங்கள் மாவட்டத்தில் உள்ள அனைத்து தொகுதிகளும் நாம் கண்டிப்பாக வெற்றி பெற வேண்டும் என்று எடப்பாடி அவர்கள் மாவட்ட செயலாளர்களெல்லாம் உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறார். அது மட்டுமின்றி கண்டிப்பாக இம்முறை 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக மிக பெரும்பாலான கண்டிப்பாக ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்று எடப்பாடி அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறாராம். இந்நிலையில் தான் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது கண்டிப்பாக தமிழகத்தில் யார் அடுத்த முதல்வர் என்பது ஒரு கேள்விக்குறியாக பார்க்கப்பட்டு வருகிறது. மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.